அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க, தப்பு இல்லையே. நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் சமய மதங்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் சமயங்களிலோ மதங்களிலோ இருந்திருப்பாரே ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய திருக்கரங்களால் எழுதியிருக்கின்ற உண்மைகளை அறியாமல் தெரியாமலே நிறைய பேர் சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் ஒரு சமயம் சார்ந்தவர், கடவுள் வழிபாடு என்பது உண்டு, கடவுள்கள் உண்டு, வள்ளல் பெருமான் கந்தகோட்டை கடவுளை வணங்கினார், பிறகு திருவொற்றியூர் சென்றார், வடிவுடைமனை வணங்கினார், தியாகேச பெருமானை வணங்கினார், திருமுல்லை வாயில் சென்றார், திருவள்ளித்தாயத்துக்கு சென்றார், திரும்ப சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து சிதம்பரம் சென்றார், சிதம்பரத்திலிருந்து மதுரை சென்றார், மதுரையிலிருந்து திரும்பவும் வடலூருக்கு வந்தார், திரும்ப சிதம்பரம் சென்றார். இப்படிலாம் பாடல்களும் பார்த்திங்கன்னா 1 5 திருமுறைகள் எல்லாவற்றிலையும் இந்த தெய்வங்களை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அதையெல்லாம் அவருடைய மூத்த மாணாக்கர் வேலாய மொழியார் அவர்கள் தொகுத்து வெளியிட்டார்கள். 4 திருமுறைகள் 5 திருமுறைகள். அது வெளியிட்டது அத்தனையும் இந்த தெய்வங்களை பாடிய பாடல்கள். அவ்வளோ பாடல்கள், இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ், திருவாசகம், மாணிக்கவாசகர், திருமந்திரம், இப்படி நிறைய பாடல்களை நம்முடைய சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள் பாடினார்கள், எழுதினார்கள். வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் விட அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவரே சொல்வார், எனக்கு அப்போது அற்ப அறிவாக இருந்தது, அதனால் நான் அந்த கடவுளெல்லாம் பாடிட்டேன். இப்போ தான் கடவுள்னால் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும், அதாவது திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது பாக்டீரியானுவோம், அமீபானுவோம், ஒரு செல் உயிர், அதிலிருந்து யானை வரைக்கும், அதில் மனிதனும் அடங்கிவிடுவார். ஒரு செடி கொடி புல் பூண்டு புழு பூச்சி ஊர்வன பரப்பன நடப்பன தாண்டுவன குதிப்பன மனிதர்கள் எல்லாமே கடவுளை வேண்டுகிறதா, கடவுள் என்ற கொள்கையை வைத்திருக்கின்றதா என்று பார்ப்போம். ஏனால் மனிதர்கள் மாத்திரம் எந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் கடவுள்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அவர்களுக்கு தக்க ஒழுக்கத்திற்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறும் அவர்கள் எழுதி கொண்ட சில விதிமுறைகள், அவங்க அதை சட்டமாக்கி அதை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார், அந்த பின்பற்றுகிறவர்களுக்கு ஒவ்வொரு கடவுள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் தான் கடவுள் ஏகப்பட்டதுன்னு இல்லை, உலகம் பூரா இருக்குது. இவ்வளோ பேரும் மனிதர்கள் மாத்திரம்தான் கடவுள் வழிபாடு செய்கிறோம். அதாவது ஆடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கடவுள் வழிபாடு பண்ணுவான், ஆட்டை கொண்டு போய் நாம் தான் கடவுள் வழிபாடு பண்ணுவோம். அது உயிரோட விடமாட்டான்ல, கடவுள் ஆட்டை கேட்குறான்னு சொல்லி யார் அடிப்போம்? நாம் தான் அடிப்போம். ஆடு அவனையும் அடித்ததாக வரலாறு இல்லை. இதை மாதிரி கடவுள் வழிபாடை மனிதர்கள் உருவாக்கி கொண்டார்கள். கடவுளுக்கு கை கால் முதலென இருக்குமா என்று கேட்டால் சொல்ல தெரியாது, விழிக்கிறார்கள். வள்ளலார் எழுதியிருக்கார், உண்மையிலேயே கடவுளுக்கு கை கால்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. சரி, அப்படி கை காலெல்லாம் இருக்கிற கடவுளை யாராவது பார்த்ததுண்டா?
நீங்கள் பார்த்தா நானும் பார்க்க வேண்டும், நான் பார்த்தா அவர்களும் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த உடம்பில் உயிர்னு ஒன்று இருக்கும்போதே கடவுளை கண்டுவிட வேண்டும். கடவுள் இருக்கட்டும். இப்போ நம்ம உலகில் வாழ்கின்ற நமக்கு வீட்டில் எல்லோருமே வீடு கட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் சுற்றோர் நட்பு உறவு எல்லோரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாமே வேணும். ஒரு வீடு சொந்தமாக வேணும். இந்த வீட்டில் வருபவர்கள் உட்கார என்ன வேணும்? ஒரு நாற்காலியாவது வேணும். கொஞ்சம் வசதி இருந்தால் சோஃபா செட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்புறம் புத்தகம் துணிமணி இதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அலமாரி வேணும்னு நினைப்போம். இப்படியே இந்த நம்முடைய தேவைகள் அதிகமாக வீடு போதாது. கொஞ்சம் பெரிய வீடாக கட்டணும். எனக்கு கூட சின்ன வீடெல்லாம் சின்னதாக இருந்தால் அந்த வீட்டில் எப்படி வசிக்க முடியும்? இப்போ இவ்வளோ பெரிய ஹால் இருந்து இவ்வளோ பெரிய வீடு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? இதுபோல் இதெல்லாம் யார் பண்ணுவது? அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் யார் உண்டாக்கி கொண்டது அப்படின்னு சொன்னால் நாம் தான். நம்முடைய வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் பார்க்கின்ற பொழுது ஒரு உற்று நோக்குதல் இருக்கணும். சாதாரணமாக தம்பி முன்னாடி 3 ஸ்டாண்டு 3 கால் இருக்குது. 3 காலை நிறுத்தி அதில் ஒரு பொருளை நிறுத்திட்டார். என்னை பேசுகிறதையும் என்னையும் சேர்த்து பதிவு பண்ணுறார். இப்படிப்பட்ட ஒரு கருவி நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில் இருந்துருக்குமானா இல்லை, கையால் வரைஞ்சாங்க. பழைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அரசகுமாரி அரசகுமாரன், அந்த நாட்டு 56 தேச ராஜாக்கள்னுவாங்க. தமிழக கதைகளில் நிறைய வரும். இப்போ இந்தியா தான் 56 தேசங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருந்ததாக புராணங்களை படிக்கும்போது புரியும். நலன் தமயந்தி இந்த கதையை படித்தோன்னா 56 தேச ராஜாக்களுக்கும் ஓலை அனுப்பினார். என்ன? நலாயனிக்கு திருமணம், நல சக்கரவர்த்திக்கும் திருமண ஓலை போகுது, தமயந்திக்கு திருமணம். அந்த தமயந்தி என்ன செய்கிறாங்க? 56 தேச ராஜாவும் உட்கார்ந்தா இவங்க விரும்பி எடுக்கணும் அந்த கணவனை. அப்படி ஒரு கட்டம் நம்ம நாட்டில் இருந்தது. ஆண்களை பெண்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறை. அதுக்கு பேர் என்னங்க? சுயம்வரம். என்ன வரம்? சுயம்வரம். அவங்களா அந்த பொண்ணு தாதியாக இருக்கிறவங்க மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நின்று இந்த 56 தேச ராஜாக்களையும் அறிமுகம் பண்ணுவாங்க. இவர் நடுநாட்டிலேருந்து வந்திருக்காரு, இவருடைய தேசத்தின் அளவு உள்ளவர், இவருடைய தேசத்தில் என்னென்ன பொருளெல்லாம் விளையுது, அவருடைய வீர தீர பராக்கிரம செயல்களை எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணு காதில் வாங்கினா அடுத்த இளவரசன்கிட்ட போகும். அந்த அடுத்த இளவரசனுடைய பெருமை புகழ்களையும் சொல்லுவாங்க. இப்படியா அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே வருவாங்க. முன்னமே இந்த 56 தேச ராஜாக்களில் ஒரு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள பற்றி சொல்லும்போது முன்னமே இவங்க கேள்விப்பட்ட ஒரு நபர் அவருக்கு மாலையிடுவாங்க. அவரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தது இல்லைங்களா? இன்றைக்கு அந்த நிலை இருக்கா அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழகத்தில் அது மாதிரி ஒரு நிலை வருது. இப்போது வந்தாச்சு. திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுங்க? ₹1,00,000 சம்பாதிக்கிறாரா? அப்பா அம்மா இல்லாதவரா? இல்லை அப்பா அம்மா இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க தனியாக இருப்பாங்களா? எங்கள் கூட அவங்க இருக்கக்கூடாது. கண்டிஷன். காரு சொந்தமாக வாங்கி வச்சுருக்காரா? வீடு இருக்கா? அந்த வீடு நான் போனதும் என் பேரில் எழுதிடுவாரா? இதெல்லாம் இப்போ கண்டிஷன். அப்போ சுயம் வர ஆரம்பித்தாச்சு. ரொம்ப நல்லது. மனிதர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கோமா அப்படின்னா எல்லாமே நாம் பண்ணிக்கிட்டு தான். இந்த கேமரா எடுக்கிற இந்த பதிவு பண்ணக்கூடிய இந்த கருவி எங்கேருந்து வந்ததுன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். உள்ளேருந்து தான் வெளியே வந்தது. வெளியில் ஒன்றும் இல்லை. வெளியில் இருக்க பொருள், இந்த பொருளெல்லாம் எடுத்து தன்னுடைய அறிவிலே போட்டு ஆராய்ச்சி பண்ணி
இந்த பொருளை இப்படிப்பட்ட வடிவத்தோடு இப்படிப்பட்ட இயக்கத்தோடு அதை செய்தால் இதை செய்யும்னு ஒரு கருத்து மனிதனுக்கு உருவாச்சு. சாதாரணமாக வெயிலில் இருந்தார், மழையில் இருந்தார், மிருகங்களோடு மிருகங்களாக வாழ்ந்தார், இடி மின்னலை பார்த்து பயந்தார், குகைக்குள்ளெல்லாம் ஓடி பயந்து ஒளிந்தார், ஆற்றில் வெள்ளம் வந்தால் பயந்தார், வெள்ளம் வந்து தன்னுடைய சுற்ற நட்பு வெள்ளத்தில் போகும்போது அழறாரு, வெள்ளம் வருதுன்னு சொன்னால் அந்த வெள்ளத்தை வணங்குவோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு. ஒரு பயத்தினாலே வெள்ளம் வந்தால் பயம். நல்ல மழை பெய்யுது, மரங்கள் விழுது, அது சாய்ந்து விழுந்து இறந்துபட்டு போகிறாங்க, மரங்களை வணங்குறாரு. ஐயோ இந்த மரம் விழுந்தால் நம்ம சுற்றம் போயிடும். இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சித்திரை வைகாசி நடந்து போகும்போது சுருண்டு கொண்டு செத்து போகிறாரு. சூரியனை பார்த்து வணங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பயம் கூடவே வருது. பார்த்து இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம்? சரி, சூரியன்லேயும் நம்ம நடந்து போகலாம், சாலையில் எப்படி பண்ணலாம்? தோலை உரித்து மிருகங்களுடைய தோலை காலுக்கு மிதியடியாக பண்ணிக்கிறார். ஒன்று ஒன்று அப்படியே பண்ணிக்கிறார். மழைக்கு நல்ல அழகாக ஆடைகளை தைத்து போற்றி கொள்கிறார். வீடு தனக்கு இஷ்டத்துக்கு காடுகளில் வசிக்கும்போது கட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி இருக்கிற எதையும் இன்றைக்கி உற்று நோக்கினா எல்லாமே நம்முடைய மனிதர்களுடைய உள்ளே இருந்து வெளியே வந்தது தான். அகத்திலிருந்து புறத்தே வந்தது. நம்முடைய முன்னோர்கள் சைகைகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும்படி சைகைகள் செய்து புரிய வைத்து கொண்டார்கள். அப்புறம் டிராயிங் பண்ணாங்க, படம். அதை கோடிட்டு அந்த கோடு இந்த கோடு இதை உணர்த்தும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் அந்த கூகுளில் அந்த ஊர் பேரை சொல்லிட்டோன்னா அந்த மேப் வருது, அந்த தரைப்படம் வரும், அதில் பாதை வரும். இந்த பாதையை ஒட்டி என்னெல்லாம் இருக்குது, குளம் இருந்தால் வருது, குட்டை இருந்தால் வருது, வாய்க்கால் இருந்தால் வருது, ஏரி இருந்தால் வருது, ஆறுகள் இருந்தால் வருது. அதையெல்லாம் பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம். இதுபோலவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என்று ஏதோ ஒன்று இருக்கும். நம்முடைய பிறப்புக்கு, நம்முடைய இருப்புக்கு, நம்முடைய இறப்புக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு தன்னுடைய தேடுதல் வாயிலாக ஒரு மனிதன் தனக்கு இருப்பது போலவே ஒரு கடவுளை உருவாக்கி கொள்கிறார். அவர் இஷ்டத்துக்கு அவரே கடவுளை உருவாக்கி அவர்தான் நம்ம உருவாக்கினார் சொல்ல வைத்து, சொல்லுபவரும் நம்ப வைத்து எல்லோரும் அதை பின்பற்றுவோம். இந்த ஏன் என்னன்ற கேள்வியே கிடையாது. எல்லா விஷயங்களையும் பழசை அப்படியே வச்சுக்கோங்க, புதுசை எடுத்துக்கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொன்னால் இந்த கடவுள் விஷயத்தில் மட்டும் புதிய கொள்கைக்கு வரவே மாட்டாங்க. பழசு எல்லாவற்றையும் அழிந்துட்டோம். நமது முன்னோர்கள் வைத்திருந்த சிகை குடிமை கிடையாது. அங்கவசரம்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பார், கௌபீனன்னு கட்டுவாங்க. இல்லை, இப்போல்லாம் இல்லை. கௌபீனம் கோமணம் கட்டுறவங்களாம் கேவலமாயாச்சு. அப்போ அதுக்காக ஒரு உள்ளாடை கண்டுபிடிச்சிட்டாங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட உள்ளாடைகள், எவ்வளோ முதிர்ச்சியான விஷயங்கள். வீடுகள், அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே, எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்கு உள்ளிருந்து வெளியே வந்தது. கடவுள் நம்மை உருவாக்கியது உண்மை, இந்த உலகத்தை உருவாக்குறது உண்மை. இப்போ கடவுள் எல்லாமே பண்ணியிருப்பார். அந்த கடவுளை எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த கடவுளுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுப்போம் இல்லை? கடவுளுக்கு வீடு கட்டுவோம்ல, அதுக்கு பேர் கடவுளுக்கு வீடு கட்டினா கடவுளுக்கு வீட்டுக்கு என்ன பேருங்க? கோயில். கடவுள் அந்த கோயில் உள்ளே இருப்பாருங்களா? கடவுள் வீடு கேட்டாருங்களா? நம்ம வீட்டுக்கு கூட வெள்ளை அடிக்க மாட்டோம், 10 வருஷம் 8 வருஷம் கிடக்கும். ஆனால் கடவுளுடைய வீடு வீணாக போகக்கூடாது. ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெள்ளையடித்து அதை புதுப்பிப்போம். இதெல்லாம் எவ்வாறு உண்டாக்கினார்கள், ஏன் உண்டாக்கினார்கள்? அவர்களுடைய பிழைப்புக்காக அவர்கள் செய்து கொண்ட ஏற்பாடுகள். மொத்தத்தில் சொல்லப்போனால் பிழைப்புக்கு வழி தேடி கொண்டார்கள்.
உழைப்பவர்கள் கடவுளை தேடுவார்களா? இல்லை, அவங்களோட உழைப்பே கடவுள். நான் உழைத்தால் தான் கடவுள் எனக்கு கொடுப்பார், அதனால் உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு அவர் உழைப்பை மட்டுமே நம்புகிறார். ஆக கடவுள் நமக்கு தேவையா அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணணும். வள்ளல் பெருமான் இப்படி பலவேறு வழிபாடுகள், பலவேறு ஆராதனைகள், பலவேறு பக்தி மார்க்கம், பலவேறு பூஜைகள், பல விஷயங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா இருக்குது. ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஒவ்வொரு சமயங்கள்லேயும் பலவேறு சடங்குகள். இதையெல்லாம் வள்ளல் பெருமான் பார்க்கிறார். பார்த்து இந்த கடவுள்லாம் உண்மையிலே இருப்பதாக சொல்லுகிறார்களே, உண்மையா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறார். அவர் 1871 வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவி அங்கேருந்து மேட்டுக்குப்பம் போயிடுறார். மேட்டுக்குப்பத்தில் 1871 அங்கே இருக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது தான் அவர் அழகாக வருகின்ற சித்திரை 1 என்னைக்குங்க? அடுத்த வாரம் சித்திரை 1, சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருது. நாமெல்லாம் இந்த சித்திரை 1 கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சுத்த சன்மார்க்க கொள்கையில் இருக்கின்ற பெருமக்கள் இந்த உண்மை பத்திரிகை எழுதினால கொண்டாடுவது ஒரு வழக்கமாக போச்சு. இப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய உண்மையை வள்ளல் பெருமான் போட்டு உடைக்கிறார். இந்த சித்திரை 1 தான். முன்னமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பல புராணங்கள் நூல்களாக வாங்கி படிங்க. இது படிக்கலாம், இது படிக்கக்கூடாது, இது தேவையான நூல், இது தேவையற்ற நூல் அப்படின்லாம் நினைக்க வேணாம். எல்லா நூல்களையும் படிக்கணும். அவர்களுடைய கருத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் உள்நோக்கம், வெளிநோக்கம், பொது நோக்கம் அவர்கள் கருத்துக்கப்பட்ட எழுதி வச்சுருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம், எத்தனையோ காவியங்கள், எத்தனையோ படைப்புகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்து சொன்னால், இந்த சொல்ல வந்த கருத்தை விட்டுட்டு கதையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மளே இருக்குது. இதுதான் வள்ளல் பெருமான் பார்க்குறார். இந்த மக்கள் கடவுளை புரிந்து கொள்ளாது, கடவுளை தெரிந்து கொள்ளாது, இப்படி வீண் போயிட்டுருக்காங்களேன்னு ரொம்ப பாடல்களை கஷ்டப்படுறார், சங்கடப்பட்டு பல பாடல்கள் எழுதுகிறார். இதில் இந்த உண்மை பத்திரிகையை எப்போ வெளியிடுறாரு? 1871 சித்திரை மாதம் 1ஆம் தேதி தன்னுடைய கரங்களால் எழுதி வர மக்களுக்கு இதை காட்டுங்கன்னு சுவரில் வேறு ஒட்டி வைக்க சொன்னார். அந்த நான் பெரும் புருஷார்த்தம் சொல்லி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் கையால் எழுதி மேட்டுக்குப்பத்தில் ஒட்டினார். வரவங்களாம் படிங்கன்னார். அதுபோல் இந்த உண்மை பத்திரிகையும் எழுதி கொடுத்தார். அதில் சொல்ல வராரு, நல்லா கவனமாக கேட்கணும். கொஞ்சம் உள்வாங்குகின்ற கருத்தை உள்வாங்கும்போது அப்படியே இங்கே மறந்துடுறதில்ல. இதை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கின்ற பொழுது நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு உண்மை விளங்கும். அப்போ வள்ளலார் அழகாக எழுதுவார், கடவுள் ஒருவரே. இங்கே எல்லா மதங்களும் சொல்லுவோம் கடவுள் ஒருவரேன்னு. ஆனால் ஒவ்வொரு மதங்களையும் போனீங்கன்னா கடவுள் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள். மாதாவையும் குழந்தையும் வழிபடுற ஒரு மார்க்கம், மாதாவை மட்டுமே வழிபடுகின்ற ஒரு மார்க்கம், இயேசுநாதை மட்டும் வழிபடுகின்ற ஒரு இயக்கம், இயேசு குழந்தையாக வழிபடுகின்ற ஒரு இயக்கம். எதெல்லாம் விடு, சிலுவை மட்டும் வழிபாடு செய் அப்படின்னு சிலுவை மட்டுமே வழிபாடு. அதில் பல பிரிவுகள். இஸ்லாமில் சொல்லுகின்ற முஸ்லீமில் நிறைய மார்க்கங்கள், அதில் நிறைய வேறுபாடுகள். பட்டாணி, லப்பை, குடிகாடு, மரைக்காயர், நிறைய அதில் பிரிவுகள். ஆனால் இப்படி இந்து மதத்துக்கு வந்தீங்கன்னா இதில் நிறைய பிரிவுகள். 1 2 கிடையாது, ஏகப்பட்ட கடவுள் வழிபாடுகள். இதெல்லாம் பார்த்தா வள்ளலார் இது வரைக்கும் வந்த பத்திரிகையெல்லாம் என்ன பத்திரிகை அப்படின்னு தெரியுது. பொய்யான ஒரு பத்திரிகை. பத்திரிகைன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அன்றாடம் நம்முடைய இல்லங்களில் பல பத்திரிகைகள் வாங்குகிறோம். தினத்தந்தி என்பது ஒரு பத்திரிகை,
தினமலர் என்பது ஒரு பத்திரிகை, சுதேசமித்திரன் ஒரு பத்திரிகை, தினமணி ஒரு பத்திரிகை, இல்லை நிறைய பத்திரிகை வரும், வார இதழ்கள், நாளேடுகள் எல்லாம் பத்திரிகை தான். அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் நம்ம கொண்டாடுகின்ற வைபவங்களை, விழாக்களை பத்திரிகை அடிப்போம். அந்த பத்திரிக்கையும் பத்திரிகை தான். இறப்புக்கும் பத்திரிகை அடிப்போம், பிறப்புக்கும் பத்திரிகை அடிப்போம், இருப்புக்கும் பத்திரிகை அடிப்போம், வாழ்க்கை துணைக்காக பத்திரிகை அடிப்போம். ஏகப்பட்ட பத்திரிகை, திருமண பத்திரிகை, நிச்சயதார்த்த பத்திரிகை, பிறந்த நாள் விழா பத்திரிகை, இல்லை திறப்பு விழா பத்திரிகை, நிறைய பண்ணுறோம். இவ்வளோ பத்திரிகைகளும் இருந்தால் கூட நாட்டில் எத்தனை பத்திரிகைகள் இருந்தாலும், எத்தனை பத்திரிகைகளை எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லா பத்திரிகையும் வள்ளல் பெருமான் பார்த்து பொய்யாக்கிட்டார். எல்லா பத்திரிகையும் பொய்யான பத்திரிகைகள். இப்போ உண்மை பத்திரிகை அப்படின்னு எழுதுகிறார். இவர் எழுதுறது மட்டும்தான் உண்மை பத்திரிகைன்னா, சொல்ல வர விஷயத்தை பார்த்தோம்னா இதுதான் உண்மை பத்திரிகை, இதுதான் உண்மை. இதுக்கு மேலே யாரும் பத்திரிகை எழுத முடியாது. இதுகாரும் வந்தவங்க எழுதின பத்திரிகை அத்தனையும் பொய்யான பத்திரிகை. அவர் சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனதில் ஒரு தெளிவு இருக்கும். நாம் எதையாவது நம்பி கெட்டு போவார்கள் நாமெல்லாம். இந்த மனித சமூகமே நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை துவக்கி நம்பி கெட்டவர்கள் தான் நிறைய பேர். இல்லைங்க, நம்பாமல் கெட்டவங்க தான் நிறைய பேர், நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க. நம்பி கெடுவதும் தப்பு தான், நம்பாமல் கெடுவதும் தப்பு தான். அப்போ என்ன தான் செய்யலாம்? நம்புகின்ற போது, நம்பிக்கையை வளர்க்கின்ற போது வள்ளல் பெருமான் சொல்லுவது, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு அருகில் இருக்கும் ஒருவரையும் நீங்கள் நம்பாதீர்கள். உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் கடவுள். உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது, நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இருப்புக்கு காரணம் என்ன? நீங்கள் இரவு உறங்குறீங்க, உறங்கும் போதே போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? போயிட்டாருன்னு அவங்க எல்லாம் எங்கே போனார்? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க. போனவங்க இங்கே போனார், அங்கே போனார், அவர் நேற்று ராத்திரி கூட வீட்டில் வந்துட்டு போனார், இந்த வாரம் வந்துட்டு போனார், அவருக்கு வேண்டியதை நாங்கள் கொடுக்கணும், அவர் கட்டியிருந்த துணி இப்படி, அதுக்காக துணியை வாங்கி வச்சு ஒரு கல்பரை ஆரத்தி பண்ணுவாங்க. ஏன்னா வந்தவர் துணி கேட்டாராம், வந்தவ சாப்பாடு கேட்டாங்களாம். இப்படி அவர் என்னெல்லாம் விருப்பப்பட்டாரோ அதையெல்லாம் வச்சு, அதை வேறு வச்சு தீபாராதனை ஒன்று பண்ணி, வழிபாடுன்னு ஒன்று பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு அதை சரி பண்ண வேண்டியது. அவர் இருக்கும்போதே ஏதாவது கேட்டிருப்பார், கொடுத்துருக்கலாம்ல. இருக்கும்போது எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. உனக்குன்னா என் நேரமே இதே வேலையா? சாயந்தரம் 4 ஆச்சுன்னா 1 டீ இல்லை 2 டீ கேட்டு குடிக்கிறார். வேலை இல்லை, டீயும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்றான். மறுநாள் சாயந்தரம் இறந்துப்பட்டு போவார். மறுநாள் சொம்பு நிறைய டீயை வச்சு படத்தை வச்சு வைப்பான், வத்தி ஏற்றுவான். என்னென்னா எங்கள் அப்பா டீ சாப்பிட்றாராம். அந்த டீயை இருக்கும்போது கொடுத்துடலாம், அதுதான் வள்ளலார் வழிபாடு. இறந்த பிறகு சொம்பில் வைக்கிறது வழிபாடு இல்லை, அது அவர் குடிக்க போகிறதில்ல, அவர் பேரை சொல்லிட்டு நீ குடிக்க போகிற இல்லைங்களா? ஆக கடவுள் என்பது என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது, உண்மை பத்திரிகை, நான் எழுதுவது உண்மையான பத்திரிகை, தன்னுடைய திருக்கரங்களால் எழுதுகிறார். சிவமயம், திருச்சிற்றம்பலம், ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கோம், பாருங்கள். உண்மை பத்திரிகை, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். சுத்த சிவ சன்மார்க்கன்றார். வள்ளல் பெருமான் ஆரம்பிக்கின்ற போது சமரச வேத சன்மார்க்கம்னு ஆரம்பித்தார். அப்புறம் ஷடாந்த சன்மார்க்கன்னு சொன்னார். அப்போது அதன் பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னார். அதன் பிறகு என்ன நினைச்சார்? இங்கே என்ன எழுதுவார்? சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்திலும் வழங்கும். எத்தனை மாற்றங்களை கொண்டு வரார் பாருங்கள். இனி சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே எல்லா உலகத்தும் வழங்கும், இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை, தடையற்ற பெருநெறி வழக்கம். இது என்ன நெறி வழக்கம்?
என்ன நெறிங்க? பெருநெறி வழக்கம். பெருநெறின்னா என்ன? இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு நெறி. நெறிமுறைகள் சொன்ன கடவுளை அடைவதற்குரிய வழிமுறைகளை சொல்ல வந்தது தெளிவாக. பொய்யுரையேன், புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்லுகின்றேன் வள்ளலார் எழுதுவார். ஆக உண்மையை சொல்கிறார். தடையற்ற பெருநெறி வழக்கம். என்ன பெருநெறி அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலடியில் ஒரு பூச்சி போகுது, ஒரு புழு போகுது, அதனுக்குள்ளும் நீங்கள் இருப்பதாக எண்ணுகின்ற எண்ணமுக்கு அதுதான் தனிநெறி. இந்த புழுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றலும் ஒன்றுதான். உடலால் நான் வேறு, அந்த புழு வேறு. ஆனால் உயிரால் அந்த புழுவும் நானும் ஒன்றுதான். அந்த புழுவை கால் மிதிக்காமல் நகர்ந்து போகணும். இல்லை அப்படி போச்சு, அந்த பாதைகளை யாராவது மிதிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சது, ஒரு பேப்பரை வச்சு பிடிச்சி கொண்டு போய் வெளியில் விட்டுணும். அவ்வளோதான். இந்த நெறி தாங்க பெருநெறி. எனக்கு பசிக்கும் போது உங்களுக்கெல்லாம் பசிக்கும்னு தோணும், அது பெருநெறி. உங்களுக்கு ஒரு காயம் பட்டது, வலிக்குது, அதை நான் என் வலியாக உணரணும். உணர்ந்தால் அது பெருநெறி. உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தது, இது ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லைன்னு நாம் அலட்சியமாக போனால் அது பெருநெறி அல்ல. உங்கள் வருத்தங்கள் சந்தோஷமாக மாற்றப்படும், கவலைப்படாதுன்னு நான் சொல்லணும், நீங்கள் அதை கேட்கணும். இப்படி மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு தயவு நெறி, ஒரு கருணையோடு வாழ்தல், இரக்கத்தோடு வாழ்தல், தான் வேறு மற்ற உயிர்கள் வேறு என்று கருதக்கூடாது. எல்லா உயிர்களையும் தான் இருப்பதாக, தன் உயிரில் எல்லா உயிரும் இருப்பதாக எண்ணுகின்ற ஒரு நெறி வந்தால் அதுதான் தனி நெறி. இது பெருநெறி. இந்த பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும்னு வள்ளலார். இந்த நெறி பிடித்து ஒழுகினால் என்ன வரும்? ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, இனங்கள் இல்லை, நாடு இல்லை. மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் மனிதர்கள். மனித நேயம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கள் மேலும் பற்று வருகிறோம். நாம் அதுவாகவும் அது நாமாவும் இருப்போம், இருக்கின்றோம் என்கிற எண்ணம் வருகின்ற போது அது ஆன்மநேயம். அது ஆன்மநேயம். இதுகான வந்த பெரியவங்க சொன்னது மனிதநேயம், ஆனால் வள்ளலார் சொன்னது ஆன்மநேயம். எல்லா உயிர்களையும் தன் உயிராக பார்ப்பது தான் ஆன்மநேயம். ஆக பலவகைப்பட்ட சமய பேதங்களும், சாஸ்திர பேதங்களும், ஜாதி பேதங்களும், ஆசார பேதங்களும் போச்சா? நீங்கள் தான் கேள்வி பதில் நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான். எல்லாம் 1871 அப்புறம் போயாச்சான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜாதி தான், மதம்தான் எல்லாம் நடக்குது. பல வகைப்பட்ட சமய பேதங்களும், புத்தம், ஜெயினம், சமணம், இதுதான் கிறிஸ்தவம், முகமதியம், இந்து, அதில் வைணவம், அதில் சைவம், இப்படி மதங்கள், சமயங்கள் நிறைய பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்கள். இது என்னுடைய சாத்திரம் சொல்கிறது, உன்னுடைய சாத்திரத்தில் அப்படி உள்ளது. என்னுடைய சாத்திரம் உயர்ந்தது, உன்னுடைய சாத்திரம் பொய்யானது. இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஒரு பெண் பிள்ளை நம்ம வீட்டில் நம்ம வழிபாடு வேறுவாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு சாமி வணங்கியிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த சாமி வழிபாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இந்த பையனும் அப்படி வளரும், பொண்ணும் வளரும். பொண்ணு ஒரு 2000 1000 கிலோமீட்டருக்கு அப்பால், இல்லை 50 கிலோமீட்டருக்கு அப்பால், இல்லை ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப்பால் வேறு ஒருவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறோம். அங்கே போச்சுன்னா திடீர்னு அது என்ன செய்யும்? முருகா முருகான்னு கண்ணத்தில் போடும். இந்த இருக்காதெல்லாம் இங்கே வேணாம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். எங்கள் வீட்டில் கோவிந்தா தான் வழிபடுவோம். உங்கள் வீட்டுக்கு கடவுளை முருகரை உன் வீட்டோட வச்சுக்கோ, இங்கே முருகா முருகான்னு சொல்லாத. முருகனை மறந்துடும், கோவிந்தாயை ஏற்றுக்கும். இது ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். இவங்க வீட்டில் ஒரு முறையில் வளர்ந்துருக்கோம், அந்த கட்டிக்கிட்டு போன வீட்டில் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்? எங்கள் வீட்டில் நேரங்காலம்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு கேட்டோன்னா கொண்டு வந்து கொடுக்கும். அவங்க வீட்டில் கட்டிக்கிட்டு போன வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தா அவங்க மாமி கூடுவாங்க.
இன்றைக்கி என்ன கிழமை தெரியுமா? வெள்ளிக்கிழமை. விளக்கு வச்சாச்சு. அம்மான்னா உள்ளே இருந்த அரிசி அவ்வளோ கொண்டு போய் கொட்டுற என்ன நினச்சிட்டு இருக்கு? இதெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் இதெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் அரிசியும் போயிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இது எவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த மாதிரி சாஸ்திர பேதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல்வேறு சாஸ்திரங்கள். இதெல்லாம் யார் உருவாக்கி கொண்டது? ஏன் இதெல்லாம்? இதனால் நம்ம அடைய போகிற பிரயோஜனம் என்ன? நீங்கள் சாஸ்திரங்கள் செய்தாலும் கோத்திரம் பார்த்தாலும் நீங்கள் எதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு பயம் இல்லாமல் வாழறோமா? நாம் நோய் இல்லாமல் இருக்கோமா? நமக்கு முதுமை என்கிற வயோதிகம் வராமல் இருக்கா? நமக்கு சாவு வராமல் இருக்கா? எல்லாமே வருது, எல்லாருக்கும் வருது. நான் என்ன சொல்ல வரேன், கடவுளை வணங்கினால் அப்படியே இருக்கலாம் அப்படின்னா அந்த கடவுளை வணங்கலாம். இந்த கடவுளை வணங்கினா நமக்கு கொட்டுவார் வீட்டில் கொண்டு வந்து அப்படின்னா வணங்கலாம். நம்முடைய தேவையெல்லாம் அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னா நம்ம அந்த கடவுளை வச்சுக்கலாம். இப்போ எந்த கடவுளும் எதுவும் யாருக்கும் செய்த மாதிரி ஒன்றும் தெரியல. தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். ஐயா இந்த கடவுளை வழிபாடு பண்ணுங்கள், இவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா தருவார் உங்களுக்கு செலவுக்கு. ஐயா இந்த கடவுளை வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வீட்டு முற்றத்தில் தினம் 10 கிலோ அரிசி வந்து இருக்கும். ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கடவுளும் கொடுக்க மாட்டார். நீங்கள் உழைக்கணும், நீங்கள் வாழணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாமே கடவுளை உருவாக்கிட்டு நாமே ஏமாந்துட்டுருக்குறோம். அதான் வல்லபெருமான் எழுதுகிறாரு, பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாஸ்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும். அங்கே பார்க்கணும் சில வீட்டில், இது எங்கள் ஜாதி வழக்கம் இல்லை, இது எங்கள் ஜாதி வழக்கம் இல்லை. இல்லைங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் தீபாவளி திருநாள், தீபாவளி பண்டிகை, நீங்கள் நோன்பு எப்போ எடுப்பீங்க? எங்கள் வீட்டில் தீபாவளி அன்றைக்கே நோன்புன்னா என்னன்னு தெரியல. நோன்பு எங்கள் வீட்டிலலாம் தீபாவளி நோன்பு கிடையாது, மறுநாள் தான் எடுப்போம். அதனால் உங்கள் வீட்டில் எடுத்து மறந்துடு, எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் எடுக்கணும். சரின்னு அந்த பிள்ளை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு காலையிலேருந்து சமைக்கும். இது என்ன சாமி வீட்டில் இப்படி வைக்கிற? 21 வெத்தலை வை, 21 வாழைப்பழம் வை. ஏன் அத்தை, ஏன் மாமி? அதெல்லாம் கேட்கப்படாது. நம்ம வீட்டில் 21 சாமிக்கு கொடுப்போம். 21 அதிர்ஷ்டம் வழி எண்ணி வை. எப்படி ஒரு வழிபாடு? 5 இலை போடு, 3 இலை போடு, 1 இலை போட்டு வழிபாடு பண்ணாத. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். ஐயா உங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டில் இல்லை, எதுவுமே இல்லை. இது ஒரு வழிபாடா? இது ஒரு வழிபாடா? நம்ம பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, அதிலேருந்து வெளியே வர முடியல. பல்வேறு அதான் எழுதுகிறார், ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னா சுத்தம், சன்மார்க்கம். எது சுத்தம்? சுத்தம்னா எது சுத்தம்? நம்ம பேசியிருக்கோம், பதிவாகி வந்திருக்கு. இந்த இடம் பூரா குப்பையாக இருந்ததுன்னா சுத்தம் செய்யுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி சகோதரிலாம் வந்தாங்க, தெருவிலேருந்து தோட்டத்து வரைக்கும் எல்லாம் சுத்தம் பண்ணிங்க. ஏன்? ஒரு மூங்கிலையா புளியந்தழையா குப்பையாக கிடந்தது. அப்போ அது குப்பையாக இருந்தது, அசுத்தமாக இருந்தது. அதை தொடப்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விளக்கு மாறை எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணாங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குது. அப்போ சுத்தம் இதுதான். நம்முடைய மனதில் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அதை எப்படி சுத்தம் பண்ணுவோம்? உடம்பு அழுக்காவது தண்ணி ஊற்றி கழுவிடுறோம், முன்ன போகிறோம், கையை கழுவிக்கிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே கழுவ வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது? உள்ளத்துக்குள்ளே நிறைய இருக்குது கழுவ வேண்டியது. வேறொருவராக எண்ணுகின்ற எண்ணம் இருக்க, அதை முதல்ல கழுவணும். இதெல்லாம் என்னுடையதுன்னு எண்ணுகிறேனே, அதை கழுவணும். இங்கே என்னுடையதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லோருக்குமானது. குடும்பம் நடத்துகின்ற போது எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கணும். இந்த
ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் முதல்ல சாப்பிட்டு போன பிறகு தான் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடணும். இப்போ அதெல்லாம் இல்லை, நிறைய மாற்றம் வந்து போச்சு. எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா நினைக்கிற காலம் வந்து போச்சு. இருந்தாலும் சில இல்லங்களில் அந்த பசங்க சாப்பிட்ட பிறகு தான் பொண்ணு பிள்ளை சாப்பிடணும். இப்படிலாம் சட்டமாக்கி வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும். மன வேற்றுமைகள், புத்தி இல்லாத செயல்கள் நிறைய. அதாவது எழுதுகிறாரு, ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்கம். சுத்தம் எது அப்படின்னா, மனசு சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும், செயல் சுத்தமாக இருக்கணும், எண்ணுகின்ற எண்ணம் சுத்தமானதாக இருக்கணும். என்ன சுத்தம்? அடுத்தவங்கள எப்படியெல்லாம் நம்ம வாங்கலாம். நேற்று ஒரு தம்பி வந்தார், மருத்துவத்துறையில் படிக்கிறாரு, முதல் வருஷம் படிக்கிறார், ஜிப்மரில் எம்பிபிஎஸ். அந்த தம்பி இங்கே குட்டி பையனாக இருக்கும்போது வந்தவர். வந்த மூங்கிலில் வில்லு கேட்பார், செய்து கொடுப்போம். வில்லு கேட்பார். அப்புறம் போட்டி புல் விளையாடுறது, கழி நறுக்கித்தார் சொல்லுவார். சரின்னு அதை செய்து கொடுப்போம். இந்த சின்ன பிள்ளைங்களாம் வருவாங்க, இப்போது அது வருதாங்க, கேட்குறாங்க, செய்து தரோம். குழந்தைங்க விளையாட்டு. அவர் சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு, நான் குட்டி பையனாக இருக்கும்போது பார்த்த அதே கட்டடம் அதே இப்பயும் இருக்குது. நான் டாக்டர் ஆகி வெளியே வந்தனாலும் இப்படி தான் இருக்குமா? ஆமாப்பா. என்னங்க ஐயா நீங்கள், ஒன்றுமே இல்லை. நான் 6வது படிக்கும்போது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் வராருன்னு எங்கள் ஸ்கூலே பிரமாதமாக வச்சுருந்தாங்க, பள்ளிக்கூடத்தையே. வந்தார், எல்லோரும் முன்னாலேயும் இருந்தார். அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். கொம்பில் தண்ணி இருந்தது, அது உள்ள அவர் கையை விட்டு எடுத்தார். உடனே அவங்க எல்லோரும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் விட்றாங்க. பால் ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடியே ஒரு ஆள் உண்டி எடுத்துகிட்டு போகிறான். 100 ரூபா, 50 ரூபா எல்லாம் உழுது தண்ணியை பாலாக்கிட்டாங்கள்ல. இதை மாதிரி வருஷத்துக்கு ஒன்று பண்ணுங்க ஐயா, பணமாக கொட்டும். இந்த பாருங்க, எதரை காலியாக இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம் நீங்கள். சரிடா எப்பா, நல்ல ஐடியாலாம் கொடுக்குற, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்ன இப்போ பாருங்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு கூட தெரியுது உலகம் எங்கே போயிட்டுருக்குது, உலகம் எங்கே போகுது பாருங்கள். எதை பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்றது புரியாத ஒரு வாழ்க்கை. இதை எழுதுகிறார், சுத்த சன்மார்க்கம்ன்றார். சுத்தம்னா எது? நம்ம இழுக்கிற மூச்சு காற்று சுத்தம் இல்லை, உண்ணுகின்ற உணவு சுத்தம் இல்லை, உடுத்துகின்ற உடை சுத்தம் இல்லை, வசிக்கின்ற இடம் சுத்தம் இல்லை, எல்லா சுத்தமும் போச்சு. சுத்தம் என்பது ஒரு தனி மனிதன் கடைபிடிப்பது மட்டும் அல்ல, அந்த தனி மனிதனோடு சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து, இந்த சமுதாயமே சேர்ந்து சுத்தத்தை கடைபிடிக்கணும். நம்முடைய பாரத பிரதமர் என்ன செய்கிறார்? சுத்தம் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு கொள்கையை கொண்டாந்தார் இல்லைங்களா? என்ன கொள்கையா? எல்லா இடமும் தூய்மை இந்தியா. இந்தியாவில் தானே இருக்கீங்க, இந்தியாவில் தானே இருக்கீங்க. தூய்மை இந்தியா திட்டம் தெரியாதா? அது தூய்மை இந்தியானார். நான் இதை சொன்னால் உடனே பிரதமர் எனக்கு வேண்டியவர்ன்றேன் நான். அப்படியெல்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம், சொல்லலை. இவர் சொல்ல வராரு, சொன்ன கருத்து நல்லாயிருக்கு. வள்ளலார் சொன்ன தூய்மை சுத்தம், அப்போ இவர் சொல்கிறாரு, அதனால் எடுத்துக்கிறோம், அவ்வளோதானே. அப்போது சுத்தம் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருக்கோம். சுத்தம் என்ன போடும்? சுத்தம் சோறு போடுமா? சோறு போட்டிருக்கீங்களா? குளிக்கிறதுல சுத்தம், ஊட்ட சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அப்போ அப்படி சுத்தமாக இருந்தால் சோறு வருமா? சுத்தம் சோறு போடும். சொல்லுங்க பாப்போம், சுத்தம் சோறு போடும். அவங்க சொன்ன அந்த வார்த்தை சுத்தம் சோறு போடும்ன்ற செயல் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய வாழ்நாளில் தவம் செய்ய வேண்டி மலை கண்ட இடம் போவேன். இப்போல்லாம் போக முடியாது. நீங்கள் மலைக்கு போனால் உன்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. தீவிரவாதம், பயங்கரவாத தலைவரா நீ அப்படின்வான். அதுவும் என்ன மாதிரி தாடி மீசெல்லாம் இருந்ததுன்னா சுத்தமாக போச்சு, ஏதோ ஒரு தீவிரவாத தலைவர் தான் என்ன அப்படி முடி கட்டுறோம். ஒரு கட்டிங் ஷேவியோட போனாலும் அப்பயும் பிரச்சனை தான். அதனால் போகும்போது என்னோட வரார். வரவர் முதல்ல என்னங்க பண்ணுவாங்க, பொன்னையில் இறங்கி தங்கால் போயிட்டு வந்துட்டோம்.
வந்துட்டு பொன்னையிலேருந்து பஸ் ஏறி சோளிங்கர் போகிறோம். சோளிங்கரில் பெரிய மலை ஏற முடியாது, சின்ன மலை ஏறலாம். 2 மலையும் ஏறி இறங்காச்சு. இறங்கின பிறகு அங்கே எங்களை ஆதரித்தவர் சாப்பாடு பொட்டலம் ஒரு 6 பொட்டலம் பண்ணி கொடுக்குறாங்க. 6 பொட்டலம் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு ஏறி சோளிங்கர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆற்காடு ஆரணி வந்து திருவண்ணாமலை வரணும். போலூர் வந்து கலசப்பாக்கம் பூண்டி மகனை பார்த்துட்டு அப்படியே திருவண்ணாமலை வந்து செஞ்சு போகணும். அப்படி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா 2 பேரும் வந்தாச்சு. வரும்போதே பஸ்ஸுக்குள்ளே பேருந்துள்ளே இருக்கும்போதே பொட்டலம் தான் காலி பண்ணிட்டார். இருக்கிறது 2 பொட்டலம். செஞ்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினதுமே பசிக்குதுன்னு ஹோட்டலில் தண்ணி வாங்கி வந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடிச்சான் மனுஷன். சரியாக போச்சுங்களா? சரி, நான் என்ன செய்ய முடியும்? நம்ம 2 பேருக்கு செய்த பொட்டலம், உனக்கு 3 எனக்கு 3, இதில் கை வச்ச கதையே வேறு அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லவே இல்லை நான். சரி, அவனுக்கு பசிக்குது, சாப்பிட்றாரு. எனக்கு பசி வரல, அவர் அதிகமான பசியில் இருக்கார், சாப்பிட்டு போட்டு. சரி அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த மலைக்கு வந்திருக்காரு, செய்தி குறிப்பு இருக்குது. செஞ்சி மலையில் பச்சைலாம் தேடி இருக்காரு. கூட போன நண்பருக்கு சாப்பாடு பசிக்குதுன்றாரு. வள்ளலார் பெரிய லட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி அவர் சாப்பிட்டதும் தண்ணி கேட்குறாரு. தண்ணி இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த லட்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தார். இங்கேயே இந்த பாறை மேலே உட்காரி சொம்பை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு வள்ளலார் போகிறார். சொம்பை கொடுத்துட்டு வரார். இது அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் இருக்குது. இப்படி செஞ்சி மலை பூரா சுற்றி இருக்கார் வள்ளலார் மூலிகை தேடி. சரி போகலான்னு போயிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. மனுஷன் என்ன சொல்கிறாரு, எனக்கு பசிக்குதுன்றார். எத்தனை நாளாக யோசிங்க, 6 பொட்டலம் சாப்பாடும் காலி பண்ணிட்டாரு. கூட வர உனக்கு பசிக்குதான்னு கூட கேட்கல. சரி, நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு புளிய மரம், ஒரு வீடு. அந்த வீட்டில் யாரும் இல்லை. 2 திண்ணை வச்சு கட்டியிருக்கு அந்த வீடு. இப்போல்லாம் எந்த வீடும் திண்ணை கட்டி வைக்கிறதில்ல இல்லைங்களா? திண்ணையே வைக்கிறதில்ல வீட்டில். ஆக அங்கே வந்து இந்த புளிய மரத்தில் உட்காரோம். கீழே ஒருத்தர் வராரு வேகமாக, ஒரு துண்டு ஒன்று போத்திக்கிட்டு புள்ளியா விடவன்னு. இன்றைக்கி என்னுடைய மனக்கண்ணில் அவர் வரார். இந்த சைக்கிள், சாதாரண சைக்கிள் வந்து எங்கேயாவது நிறுத்தார். நீங்கள் 2 பேரும் வெள்ளை ஆடை கட்டிருக்கிறீங்க, ஜோல்னா பை வச்சுருக்கீங்க, மணி வேறே 3:30 சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லிங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார். 6 பொட்டலம் சாப்பிட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாரு. சாப்பிட்லிங்க. ஏன்? ஆமாங்க, சாப்பிட்லிங்க. இங்கேயே இருங்க, இதை வரேன். போகிறாரு. தக்காளி சாதம் வாங்கிட்டு வராரு. ஒரு பிளாஸ்டிக்கு ஜக்கு நிறைய வெந்நீர் கொண்டு வந்து 2 பேரும் உட்காந்து பொட்டலம் பிரித்து சாப்பிடுங்கன்னாரு. நீங்கள்லாம் வடலூர்லேருந்து வரீங்கன்னு தெரியும், வெந்நீர் தான் குடிப்பீங்க, குடிங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு பணம் இருக்கா? வர இருந்ததுங்க, எல்லாம் செலவாயிடுச்சு. இருக்குது, போகிறதுக்கு வரைக்கும் இருக்குது. போதாது 2 பேருக்கு. இது பஸ்ஸு பேருந்து டிக்கெட்டு வேறு, பணம் வேறு அப்படின்ட்டு ஒரு 10 ரூபா எடுத்து கையில் கொடுக்குறாரு. சரி, நான் அதை வாங்கிக்கிறோம். அட்ரஸ் கொடுங்கண்ணா. அட்ரஸ் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறோம். ஒட்டம்பட்டு ஏதோ கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்குறேன். அதான் தபால் ஆஃபீஸ் பார்ப்பேன். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் கிளை தபால் அதிகாரியாக அரசாங்கமே என்னை கூப்பிட்டு கொடுத்த வேலை இது. எனக்கு என்னன்னா, நான் விண்ணப்பம் வைப்பேன். நீங்களும் விண்ணப்பம்லாம் வைக்கலாம். விண்ணப்பம்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியிலையும் இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. எனக்கு இது வேணும்னு இங்கே உறுதியாக நினைக்க அந்த உறுதித்தன்மை வெளியில் பரவி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கொண்டு வந்து சேர்த்துரும். இது வந்து ஒரு பெரிய சாதாரண விஷயம். என்ன வேலைக்கு போகலையான்னு எல்லோரும் கேட்பாங்க. வேலையே என்னை தேடி வரணும், சம்பளம் எனக்கு நானே எடுத்துக்கணும். இன்னொருத்தர் சம்பளம் கொடுத்து அவர்கிட்ட நான் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. இப்படி ஒரு வேலை எனக்கு வேணும்னு நான் உட்காந்துருப்பேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பேயிங் ஆஃபீஸர் கையெழுத்து போடுற இடத்துல நான் தான் போடணும். பேயின்னு இருக்கான். பேயின்னா பூதன்னு நினச்சிடுறாங்க. பேயின்னா பணம் பெற்றுக்கொள்வார். அந்த இடத்துலையும் நானே தான் கையெழுத்து போடணும்.
பணம் கொடுக்குறவரும் நானே, பணம் எடுத்துக்கிறவரும் நானே. 2 கையெழுத்து போட்டு அப்படியே கட்டி பையன் அனுப்பணும். சம்பளம் வரும், எடுத்துக்கலாம். அரசாங்கம் அனுப்பும் சம்பளம். அப்போ கொடுப்பவரும் நானே, வாங்குபவரும் நானே. அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்ல வரேன், இந்த அட்ரஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோமே, ஒரு வேளை சோறு போட்டார், 10 ரூபா கையில் கொடுத்தாரு. ஒரு தபால் ஒன்று எழுதுனா அந்த தபால் ஒரு வாரம் கழித்து திரும்ப வருது. நோ சச் அட்ரஸ் அட் வில்லேஜ், இந்த கிராமத்தில் இப்படி விலாசம் இல்லை அப்படின்னு அனுப்புகிறார். என்ன இது, இந்த மாதிரி நல்ல அட்ரஸ் தானே இது? இல்லை, நான் நேராக போய் வரேன்னார். அவர் என்னோட வரும். போய் வா, அனுப்பிச்சாச்சு. போய் அந்த விலாசத்தை விசாரிச்சுட்டு வந்தவர், அவர் மௌனமாக வேறு இருப்பார். அதுதான் பெரிய வேலை, எழுதி காட்டுறது தான் அவர் வேலையே. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த நபர் பேர் இல்லை, ஆனால் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு வள்ளலாருடைய டிவோட்டி, வள்ளலாருடைய வழிபாடு செய்பவர்கள். இந்த இரும்பு அண்டா பேரலுங்க வாங்கி கட் பண்ணி அதை வாடகைக்கு விடுறாங்க அவங்க. அந்த வில்லேஜில், கிராமத்தில் நெல் அவியல் போடுறது இந்த பேரலை வாங்கிட்டு போவாங்களாம், வாடகை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அதை ஒரு உண்டியில் வச்சு அந்த வாடகை பணத்தை போடுவாங்களாம். வருஷத்தில் ஒரு நாள் தைப்பூசம் அன்றைக்கி அதை எடுத்து 2 நாளுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு வடலூருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போவாங்களாம். இந்த அட்ரஸ் எங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் எழுதியிருக்க இந்த பேரில் எங்கள் வீட்டில் ஒருத்தரும் கிடையாதுன்ட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு எழுதி காட்டுறார். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், இது யார்? இது யாருங்க? நீங்கள் பசித்தால் உண்மையிலேயே உங்களுக்கு உணவு வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் உண்மையிலேயே சங்கடப்படுறீங்கன்னா உங்கள் சங்கடத்தை நீக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆள் வரும். எப்படி வரும், ஏதா வரும், எல்லாம் விளக்கெல்லாம் சில விஷயங்களுக்கு சொல்லவே முடியாது. சில விஷயங்களே சொல்லவே முடியாது, அது உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம். இதை வள்ளல் பெருமாள் அழகாக எழுதுகிறார். சுத்த தன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை, எல்லா உயிர்களும் நம்ம உயிர்கள். பிறர் படும் அந்த வேதனை, அந்த கஷ்டங்களை நாம் உள்வாங்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டமே கஷ்டம். அதனால் நாம் ஒன்றும் கெட்டு போவது கிடையாது. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க. இதை தான் நாம் செய்ய வேண்டியது. இதுதான் பெருநெறி ஒழுக்கம். இது மட்டும்தான் வள்ளலார் சொன்னது. பெருநெறி ஒழுக்கம் விளங்கும், இது கடவுள் சம்மதம். இது 29 வருஷத்திற்கு மேல், கலி 500க்கு மேல் போட்டார். 1900க்கு அப்புறம் இப்படி தான் நடக்கும், பெருநெறி வழக்கம்தான் இந்த உலகத்தில் நடக்கும்னு எழுதிட்டார். 1900 இன்னைய வரைக்கும் பெருநெறி வழக்கம் பரவி கொண்டிருக்கிறதுன்னு வள்ளலார் சொல்லியாச்சு. நான் அடுத்து சொல்ல வராரு, இப்போது வருகிற நமது கடவுள், இப்போது வருகிற எனது கடவுள், இப்போது வருகிற உங்கள் கடவுள், அதெல்லாம் வார்த்தையை உபயோகப்படுத்தவே இல்லை. தமிழை நல்லா கவனிக்கணும். இப்போது வருகிற நமது கடவுள். அப்போ நான் உங்களையும் என்ன சேர்த்தார சொல்கிறாரு, அப்படி தானே சொல்ல வராரு. இப்போது வருகிற நமது கடவுள், இதற்கு முன், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடவுள் வந்துட்டாங்களே, சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் இல்லை. சமயங்களையும் மதங்களையும் சொல்லியிருக்கிற அந்த நபர்களெல்லாம் இல்லைன்ட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஊருக்கு ஊரே சமயங்களையும் மதங்களையும் சொன்னப்பட ஏற்பாட்டு கருத்தர்களாக கோவிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, நிறைய கோயில்கள். இதற்கு முன் சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற, புராணம்னா என்னங்க? புராணம்னா என்னங்க? நடந்ததாக எழுதி வச்சுருப்பாங்க, நடக்கிறத எழுத முடியாது, நடந்ததாக எழுதி வச்சுருப்பாங்க. புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பலவைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுள், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்கள் ஒருவர் அல்ல. அப்போ எல்லோரையும் எட்ட வச்சுட்டார். இவர் கர்த்தா அப்படின்னு சொன்னால் அவர் இல்லை, மும்மூர்த்திகள் சொன்னால் இல்லை, கடவுள் இவர் தான் சொன்னால் அதுவும் இல்லை,
தேவர்னு சொன்னால் இல்லை. அடியார்கள்னு பேரை போட்டுக்குவாங்க. அடியார் அடியார் அடியார்னு போட்டுக்குவாங்க. அந்த அடியார்கள்னு கிடையாது, யோகின்னு போடுவாங்க. எனக்கு முன்னாடி எனக்கு ராஜயோகின்னு போட்டிருக்காங்க. இது நான் போட்டுக்கலிங்க ஐயா. இந்த பத்திரிக்கை அடிக்கிறவங்க வேணுன்னே பண்ணுறது. ஏதாவது ஒரு வம்பை விழுத்து பார்ப்போமே அவனை, எல்லாம் அவன் மாட்டிங் கிடக்கட்டுமே. இந்த பிரம்மஸ்ரீன்னு நான் போட்டுக்கினது இல்லை, எல்லாம் அவங்க போடுவது. பிரம்மஸ்ரீ ராஜயோகி, நான் சொன்னால் ராஜயோகின்னு இல்லை, போடுவது அவங்க போடுறது. அதனால் அப்புறம் ஒருத்தர் போட்டார், இந்த வேகாக்கொள்ளை வேங்கடம்பேட்டைன்னு பக்கத்தில் இருக்குது. இந்த வேங்கடம்பேட்டையில் ஒரு தம்பி இருக்கார். அவர் இந்த பாலவிகார் ஸ்கூலில் ஆசிரியராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு பத்திரிகை போடும்போது சாது சிவராமன் போட்டார். அதுக்கு முன்னாடி வெறும் சிவராமன் தான். மார்க்கண்டேயன் ஆசிரியர் பேர், இன்றைக்கி வடலூரில் இருக்கார். அவரை சந்தித்து கேட்டேன், ஏன் இந்த பேரை போட்டீங்க? என்றைக்கு ஒரு பத்திரிகையில் சாது சிவராமன் போட்டியோ அது நிலையாக போயினே இருக்குது. நான் சாதுவா? நீங்கள் சொல்லுங்கள், நான் சாதுவா? நான் சாது இல்லவே இல்லை. நான் சாதுன்னு நினைக்கிறீங்க? சாது மிரண்டால் என்னங்க? சாது மிரண்டால் அப்போ நீங்கள் மிரட்டுவீங்களா? நான் சாதுன்னு சொல்லிக்க வரல. நான் ராஜயோகியும் இல்லை, நான் பிரம்மஸ்ரீயும் இல்லை. ஏதோ ஒன்று, அவ்வளோதான், போட்டுங்க. எதை போட்டால் நமக்கு என்ன இருக்குது? அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை இல்லையா? ஆக இதற்கு முன் சமய சாஸ்திரங்கள் சொல்கின்ற யோகி, ஞானி, நிறைய ஞானிகள் இருக்காங்க. அதை எழுதுற அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்து அருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி. இந்த பெரும்பதி யார்? வள்ளலார் சொல்லவே இல்லையே. பெரும்பதி இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம். இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் பிரஜோத்பதி ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி சித்தி வளாகம் 1871 கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அப்போது அந்த பதியின் அருளை நான் பெறுகிறேன் அப்படின்னா பதி யாருங்க? நாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். இந்த உடம்பு இருக்குங்களே, இந்த உடம்பு சதி. இந்த உடம்புக்குள்ளேருந்து என்னை பேச வைத்துருக்கிற பொருளும் உங்களை கேட்க வைத்து கொண்டிருக்கிற பொருளும் ஆன்மான்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மாவுக்காக தான் இந்த உடல் தாங்கி இருக்கும். இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு. இந்த ஆன்மா இந்த உடம்புல எங்கே இருக்குன்னா தனித்தே தான் இருக்குது. ஆனால் தனித்து இருந்தால் கூட சென்ற வாரம் பார்த்தோம், ஒரு பிரகாசமாக, ஒரு அறிவாக கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு திசுக்கள்லேயும் ஒவ்வொரு செல்லுலேயும் பரவி இருக்கிறது. ஆக அந்த ஆன்மா தான் இந்த உடம்பை நடத்தும். இந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்குது. அதை அறிவது எவ்வாறு? கருத்தினாலே கருதுவது. பார்ப்பவரை பார்க்க வேண்டும். நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், கண்ணை மூடினேன், இவ்வளோ பேரும் எனக்கு உள்ளே தெரியுறீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? கண்ணை மூடி பாருங்கள், நான் உட்காண்ட்ருக்கிறேன். இங்கே உள்ளே உட்காண்ட்ருக்கிற இடம் எது? அந்த இடம்தான் கருத்து உருவாகிற இடம். பார்ப்பவர் பார்க்கும் இடம், பார்க்கப்படுகின்ற இடம். கேட்கின்ற காது கேட்கும், காது கொண்டு போய் உள்ளே ஒரு இடத்துல வைக்கும். அந்த இடம் எது? சுவையை உணர்றோம். இது என்ன சுவைன்னு உள்ளே இருக்கிறவருக்கு உணர்த்துறார். அவர் யார்? அவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒருத்தர். அவரை நாம் இன்னமும் பார்க்கவே இல்லை. அவருக்காக நம்ம உண்ணவே இல்லை, அவருக்காக நம்ம உறங்கவே இல்லை, அவருக்காக நம்ம பேசவே இல்லை, அவருக்காக நம்ம உழைக்கவே இல்லை, அவருக்காக நம்ம வாழவே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுக்காக நான் வாழறேன்னா சொல்லுங்க பாபு.
உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒருத்தருக்காக நீங்கள் இருக்கீங்களா? இல்லை. காலையில் எழுந்ததும் வீடு வாசல் திண்ணை தோட்டம் ஆடு மாடு குதிரை ஒட்டகம் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் இல்லைன்னா என்ன ஆகுது? எல்லாம் நான் செத்து பார்ப்போமே. செத்து பார்த்தா என்ன நடக்கும்? எல்லாமும் இருக்கும். எல்லாமும் நடக்கும். எதுவும் நின்று போயிடாது. நீங்கள் போனால் உங்களோட சரி. உங்களுக்காக கொஞ்சம் அழுவாங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் இப்போவே நீங்கள் எல்லோரையும் மறந்துருங்க. இது என்னங்க இது கதையாக இருக்குது? இங்கே வந்தால் எல்லோரையும் மறந்துடுறதுக்காக வரோம். நீங்கள் உங்களை பாருங்கள், அதன் பிறகு எல்லோரையும் பாருங்கள். இந்த ஞானியெல்லாம் அதான் செய்தாங்க. முதல்ல அவங்கள பார்த்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிறத உணர்ந்ததும் எல்லாருக்குள்ளேயும் இதாக இருக்குது. அதனால் எல்லார்கிட்டேயும் அன்பாக இரு, பணிவாக இரு. அவங்களுக்கு வேண்டியதை நீ செய். உனக்கு செய்துக்கிற உனக்கு வேண்டியதே செய்தால் போகிறோன்னு நினைக்காத. உனக்குள்ளே அவங்க எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே நீ இருக்க. உனக்குள்ளே இருக்கிற நீ உணர்ந்து தான் ஆகணும். அதுதான் வள்ளலார் சொன்ன வழிபாடு. இந்த வழிபாடுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அழகாக சொல்லிட்டார். இந்த வழிபாடு இன்றைக்கி தனி நெறி. இது ஒரு பெரிய நெறி வழக்கம். இந்த வழக்கம் எவ்வளோ பேருக்கு இருக்கும்? எல்லோரையும் கடவுளை பார்த்து வணங்குறதுக்கு ஒன்றுமே தேவையில்லையே. உங்ககிட்ட ஒரு பணிவு இருக்கணும். இங்கேருந்து ஒரு பைக்லேயோ ஒரு சைக்கிளையோ எடுத்துகிட்டு அப்படி போகிறோம். ஒருத்தர் எதிர வராரு, வணக்கம் சொல்கிறாரு, வணக்கம். அடுத்து ஒருத்தர் வணக்கம் வணக்கம். ஒன்றும் குறைஞ்சிட போகிற இல்லையே. இந்த வணக்கம் எவ்வளோ வேலை செய்யும் தெரியுங்களா? வணக்கம் எவ்வளோ வேலை செய்யும். அதை தான் வணக்கம். அவர் தான் பெரியவர். அவரை பார்த்தோன்னு அவரை பார்க்காத, அவரை பார்க்காதேன்ட்டு இங்கேயே திரும்பிட வேண்டியது. இந்த பெருநெறியை நம்ம பின்பற்றுவதற்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சிங்களேன், அந்த பெருநெறி மாதிரி ஒரு சிறந்த நெறி இல்லவே இல்லை. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது அவர்கிட்ட இருக்குது, இது அவர்கிட்ட இருக்குன்னு இந்த உலகத்தில் எல்லா கடவுளையும் படைச்சி, துணி ஒன்று இந்த கடவுளை வணங்கு, நகை நெட்டு ஒன்று இந்த சாமியை வணங்கு, நிலம் விளையணுன்னா இந்த சாமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, கஜலட்சுமி. எத்தனை லட்சுமிங்க? உங்களுக்கு காசு வேணும்னா தனலட்சுமியை வணங்கணும் இல்லைங்களா? ஒரு நிலத்தில் நெல் நல்லா விளையணுன்னா தானியலட்சுமி கோயிலுக்கு போகணும். பிள்ளையே இல்லை, என்ன பண்ண போகிற? சந்தானலட்சுமி போய் வணங்கு. எந்த லட்சுமியை வணங்கினாலும் பிள்ளை பிறக்கிற அப்போ தான் பிறகுது. சரி, தினம் சந்தானலட்சுமி போய் வணங்குறாங்களே, உடனே பிறக்கணும்ல? இல்லை. நீங்கள் வேண்டினாலும் உங்களுக்கு என்ன வரணுமோ அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வேண்டுதலே வேணான்னு இருந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் நடக்கும். முன்னு தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் வேண்டனாலும் அவன் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வேண்டாம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்காம விட போகிறதில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அது அவன் கொடுப்பான். ஏன்னா நான் பெற்றுக்கிற பிள்ளைங்கள ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டுக்க என் அப்பனாகிறே நான் விரும்புவேனா? அப்போ என்ன அனுப்புன யார்? நான் கிழிஞ்ச சட்டை போடுறது அவனுக்கு பிடிக்குமா? நான் அவனை நம்பினா தானே. நான் அவனை எப்போ நம்ப ஆரம்பித்தனோ அப்போ எங்கள் அப்பா அம்மா துணி எடுத்து கொடுக்குறத விட்டுட்டாங்கப்பா. அவர் எடுத்து கொடுக்குறாரு, இவர் எடுத்து கொடுக்குறாரு, இவர் எடுத்து கொடுக்குறாரு. இவரே அவன் தம்பிக்கு எடுத்து கொடுத்தா கொடுக்க மாட்டுறாரு. அண்ணே உங்களுக்கு தானே வாங்கி தரணும். அவன் எல்லாம் என் கூட பிறந்தாலும் என் அண்ணன் இல்லை, நீ தான் அண்ணன். நான் கேட்டேன்னா இது எப்படி நடக்குது? இதுதான் ரகசியம். நீங்கள் எல்லாம் நமக்கு தான், நாம் எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சா இது பொது நோக்கம். இந்த பொது நோக்கம் வருகின்ற போது எல்லாமே உனக்கு நடக்கும். அதெல்லாம் வல்லபெருமான் அழகாக சொல்கிறார். எல்லாமுடைய அருட்பெரு வைத்தார். நான் சொல்கிற கடவுள் அற்புதமான கடவுள். இந்த கடவுளில் யாராவது அற்புத கடவுள் பார்த்துருக்கீங்களா? ஏன்பா அற்புத கடவுள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏங்க நாளைக்கே நம்ம ஊரில் போய் ஒரு இடம் இருக்குது, ஒரு 6 ஏக்கர் நிலம், அதுவும் ரோட் பாயிண்டில் இருக்குது, ஒரு 10 சென்ட் ஒதுக்கி அற்புத ஆண்டவர் சந்ததின்னு போட்டு என்ன மாதிரியே ஒரு பொம்மையை கட்டி வச்சுட்டா
நடக்கும். நிறைய வருவாங்க. என்னடா அற்புத கடவுள் இங்கே வந்திருக்காரு, என்னப்பா கொடுப்பார் அவர்? 10 நாளில் கூட்டம் கூட்டிடலாம், அற்புத கடவுளாக ஆகிடுவீங்க நீங்களே. என்ன இதை விட அருமையான நாற்காலி போட்டு அற்புத கடவுள் இப்படி பண்ணலாம். எல்லாம் கியூவில் நிற்கும். பார்க்கக்கூடாது, நீங்கள் யாரையும் பார்க்கவே கூடாது. ஆனால் அற்புத கடவுள் இல்லை. வள்ளலார் சொன்ன அற்புத கடவுள் யார் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறாரே அவரை இன்னும் நீங்களும் பார்க்கல, பேசிட்டு இருக்கிற நானும் பார்க்கல. நானும் இன்றைக்கி பார்ப்பார், நாளைக்கு பார்ப்பார் அப்படின்னு காலம் நேரம் தவறாமல் எழுந்து உட்காந்து பார்க்குறேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க. ராத்திரி 11, 12, 1 பார்ப்பேன், காணோம். சரி, இந்த மனுஷன் காணோம், உள்ளே படுத்துருவோம். உடம்பு என்ன சொல்லுது, படுத்துருன்னுது. சரி, உடம்புக்காக வாழ்வோம், படுத்தாச்சு. 3 மணிக்கு எழுந்துச்சி பார்த்தா 3:15 மூட்டுற. சரி, இப்போயாவது பார்ப்போம். இப்படியாவது பொழுது போகுது, பொழுது விடியுது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு பார்த்துருவான். ஆனால் விடமாட்டேங்களே, அவனை விடுற மாதிரி இல்லை. ஏன்? அவனை நான் விட்டா என் உடம்பு போச்சு. இந்த உடம்புக்கு என்னெல்லாம் வருது நான் அனுபவிச்சேனே, அனுபவிக்கிறேன். உடம்புக்கு சாதாரணமாக உங்களுக்கெல்லாம் வர்றது வரல, எல்லாம் நிறைய கொடுப்பார். மோனை என்ன யாருன்னு பார்க்குறேனே, என்ன பார்த்துட்டு உனக்கு வேலை இல்லையே, அவ்வளோ சீக்கிரம் நான் வெளிப்படுவேன். வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுத்து ஏமாத்துறோண்டா, அதுலேயும் நீ நிற்கிறியான்னு பார்க்குறேன். எப்படி ஒரு பிள்ளைய அவங்க அம்மா அடித்தாங்கன்னா திரும்ப 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 அவங்க முந்தனையை பிடிச்சின்னு அழுதுன்னு சுத்தம், அடுத்தவன் வந்து கூட்டான்னா போகாது. அடிக்கிற அம்மா முந்தானையை பிடிச்சிருந்தா சுத்தம். அது உடனே அவங்களே யோசிப்பாங்க, தூக்கி கண்ணை துடைச்சி விட்டு இது உட்காந்து அழுவோம். அடிச்சுட்டு இருந்தா ராஜா, அடிச்சுட்டு இருந்தா கண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம், நம்மளை எவன் அனுப்புனான்னா அவன் நம்ம உள்ளதாங்க ஐயா இருக்கான். ஏன்னா அவனுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல், உலகம் பூரா இருக்குது. இந்த உலகத்தில் மட்டுமா, அண்ட கோடிகள்லாம் அவனுடைய ஆற்றல். அதை தான் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுது, பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி என்னன்னோ சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு உலகம் இல்லை, 2 உலகம் இல்லை, எத்தனையோ உலகம். வள்ளலார் எண்ணில் அடங்காத உலகம். இவ்வளவும் கற்பனை பண்ணி பாருங்களேன், யார் இதெல்லாம் நடத்த முடியும்? எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆகா, இதெல்லாம் நம்ம தெரியாமல் நமக்குள்ளே ஒரு ஆள் இருந்து நம்மை எழுப்புவராகவும் நம்மளை நடத்துவராகவும் நம்ம கிடத்துவராகவும் ஒரு நாளைக்கு நம்மளை சுத்தமாக அந்த உடம்பை கடிச்சிட்டு ஓடி போகிறார். உள்ளே இருக்கிற அந்த பதியை நான் பார்க்கவில்லை. இந்த சதி செய்கிற இந்த உடம்பு கூட தான் வாழறோம். காலையில் எழுந்தா அந்த உடம்பு எப்படி இருக்குது பார்க்குறேன். ஐயோ, இது இந்த சுருக்கத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன தடவலாம்? ஐயோ, இங்கே சுருக்கம் வந்துடுது, பேரன் லெவலி போடலாமா? இல்லை எவ்வளோ வந்துடுச்சுல்ல, போட்டு தேய்ச்சிக்கா, கொஞ்சம் ஸ்னோ பூசும், கொஞ்சம் இந்த செவுத்துக்கெல்லாம் பட்டி பார்க்குற மாதிரி, கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி போய் நின்று பார்த்து பண்ணிங்கன்னா அப்புறம் வெளியே வரும் இல்லை. ஆக இந்த உடம்பை தான் பொழுது விழிஞ்சு பொழுதுமானா பார்க்குறோம், உள்ளே இருக்கிற பதியை பார்க்கவில்லை. பதியை பார்த்தா என்ன நடக்கும்? இந்த சதிக்கு வேலை இல்லாமல் போயிடும், சதிக்கு வேலை இல்லாமல் போயிடும். இது சதின்னு பேர். உள்ளே இருக்கிற அவர் தான் பதி. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அவர் தான் பதி. அந்த பதியை நாம் பார்க்காம இருக்கோம். இது தொடங்கின்றார். எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய வந்து போகின்ற அன்பு உள்ளங்களே, சுத்த சன்மார்க்கத்துக்கு நீங்களாம் வந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பா? சுத்த சன்மார்க்கத்தில் நீங்களாம் வந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சுத்த சன்மார்க்கமான்றது நீங்கள் தான் நினச்சி பார்க்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் தான் சுத்த சன்மார்க்கியாக இருக்கமா? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள். அதில் எவ்வளோ ஆசாரம் இருக்குது, எவ்வளோ சங்கற்பம் இருக்குது, எவ்வளவு விகற்பம் இருக்குது. சங்கல்பம் சாமிக்கிட்ட சொல்லுங்கள், சங்கல்பம் பண்ணிங்க. உங்கள் பேர் என்ன? என் கூட பாலகிருஷ்ணன் ஆசிரியர் வந்தார் திருவண்ணாமலையில். சாமி என்னுடைய குருநாதர் கிருஷ்ணாந்தரை பார்த்துட்டு வெளியே வந்தோம். நேரங்க தான் இருக்க, கோயில் உள்ளே போவோம்னாரு. சரின்னு வாங்க கூப்பிட்டு போனோம்.
அங்கே உள்ளே இருக்கிறவர் கேட்குறாரு, ஐயா உங்கள் பேர்? சாமிக்கு தெரியுங்கன்னார். சாமிக்கு தெரியுமா? ஏங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்குறேன், சாமிக்கு தெரியுன்ற. ஆமாங்க சாமிக்கு தெரியும். சரி உங்கள் பேர் சொல்லணும். நான் நட்சத்திரம். நானா? எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம், 2 நட்சத்திரம் சொன்னார். ஓ இந்த மாதிரி நீனா தீக்காக்காரரா? ஏன்னா அவங்க தான் இப்படி பேசுவாங்களாம், நமக்கு அப்போ தெரியாது. ஓ உன் நட்சத்திரம் உன் பேர் தான் கேட்டேன். ஏங்க என் பேர் அவருக்கே தெரியும், 2 நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரம் வானிலேருந்து விழுந்துட்டு இருக்குது, அதுக்கு பேர் நோவான்னாங்க. நட்சத்திரம் மேலேருந்து எரி நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்குமா, விண்கல். பூமியில் எங்கே விழுமோ தெரியாது. அதை சொல்கிறாரு இந்த மனுஷன். என் கூட பாலகிருஷ்ண ஆசிரியர். சென்ற ஆண்டு தான் அவர் இறந்தார். இந்த மாதிரி கடவுள் இருக்கார். நான் போய் நிற்கிறேன். நான் நிற்கிறது கடவுள் தெரியல. அப்புறம் நீ என்ன நடுவில் இருந்தீங்கன்னு உன் பேர் என்ன, உன் நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் நீ அவர்கிட்ட சொல்லி அவர் அதை வாங்கின அவர் உங்ககிட்ட சொல்லி அப்புறம் நீ என்கிட்ட சொல்லணும். அப்போ கடவுள் ஒரு ஆளை மட்டும் பக்கத்துலேயே வச்சுருக்கார். நீங்கள் யாருன்னு கேட்க மாட்டார். அவர் ஒரு ஆள் வச்சுருக்கார் இல்லைங்களா? இது எவ்வளோ? ஒரு மாடு விற்கணும், அவர்கிட்ட சொன்னால் அவர் ஒருத்தர் அனுப்புகிறாரு. அவர் மாடு விலை சொல்கிறாரு, அவர் மாடு விலைக்கு வாங்குறாரு. நடுவில் அவர் யாருங்க? ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரரு. ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு இடம் விற்கிறாரு, நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு என்னங்க பேர்? என்னங்க? புரோக்கரா? ஆங்கிலத்தில் புரோக்கர். புரோக்கர்னா என்ன? இடைத்தரகர், இடையில் இருக்கிற தரவுகாரர். ஒரு ஊருக்கு சன்மார்க்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ஊர் பத்திரிகையெல்லாம் போட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. பார்த்தா பொய்கைன்னு இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வியே படலை நான். இப்போ இருக்குது பேர் பொய்கை. அப்புறம் அந்த ஊரில் போய் இறங்கி சொற்பொழிலாம் பண்ணிவிட்டு ஏற்பாடு பண்ணவரை கூப்பிட்டு, ஏன் ஐயா இந்த ஊருக்கு பொய்கைன்னு பேர் கொடுத்தாங்க? ஐயா இங்கே சந்தை நடக்கும், நிறைய பேர் கூடுவாங்க. இவர் துணிவில் அவர் கையை விடுவார், அவர் கையை இவருக்கு பிடிப்பார். அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அதில் என்ன பேரம் பேசுவாங்க. இவர் என்ன பேசினாரோ அவர் என்ன பேசிக்கிட்டான்னு தெரியாது. இந்த பொய் கையிலேயே எல்லா பேரமும் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஊரில் இருந்து பேசுகிறதால இதுக்கு பொய்கைன்னு பேர். இன்றைக்கி பாருங்கள், திருவண்ணாமலை போய் அப்படி போனோமா பொய்கைன்னு ஒரு வேலூர்லேருந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். பொய்கைன்னு ஒரு ஊர் இருக்கான்னா இருக்குது. அப்போ நடுவில் கடவுளுக்கு நமக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார். இதை மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அதான் எழுதிட்டார், சங்கற்ப விகற்பங்களும். ஏன் நானே சொன்னால் கடவுள் கேட்க மாட்டாரா? அவ்வளோ தகுதி இல்லாதவன் நான். என்னையே அனுப்பின அப்புறம் சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம். வர்ணம் என்னங்க? ஜாதி. என்ன வர்ணம்? என்ன வர்ணம்? ஜாதி, மனித ஜாதி இல்லை. பின்ன நான் மாடா இல்லை ஆடா? நான் வர்ணம் கேட்குறது. வர்ணம் ஆசிரமம். ஆசிரமம்ல அந்த பேரெல்லாம் எதுக்கு? ஆத்மா சிரமம் அனுபவிக்கலாம். வள்ளலார் சொல்லிட்டாரு, ஆத்மாவுக்கு எந்த சிரமமும் கிடையாது, அது பாட்டு இருக்குது, இந்த உடம்புக்கு தான் அவ்வளவும். ஆன்மாவில் போய் பதிவாகுது எல்லாம். ஆன்மாவில் எல்லாம் பதிவாகுது. அந்த ஆன்மா சிரம பரிகாரம் தேடி அந்த இடத்த போய் தங்கி ஏதோ சாப்பிட்டுட்டு 10 நாள் அந்த ஆன்மா சரீரம் அப்படியே பரவாயில்ல நல்லா இருக்கு இன்றைக்கி அப்படின்னு போடப்பட்டோம். அங்கே போய் தன்னுடைய சிரமங்களை தவிர்த்து சிரமம் இல்லாமல் வெளியில் வந்தால் அதுக்கு தான் ஆசிரமம். ஆசிரமத்துக்கு போனால் நம்முடைய சிரமத்தை எல்லாம் நீக்கணும். மனசில் ஏற்பட்டது, உடம்புல ஏற்பட்டது, எல்லா சிரமங்களையும் போக்குன்னா அது ஆசிரமம் தான். அந்த ஆசிரமம் இதெல்லாம் வேணான்றார் வள்ளலார். ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும். உலக ஆசார சங்கற்ப விகற்பங்கள் நம்ம வீட்டிலலாம் இந்த உலகாசார சங்கற்ப விகற்பங்கள் இன்னமும் விடவே இல்லை. இன்னமும் விடலை. எங்கள் பாட்டி இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடையப்பா ஏகப்பட்ட சங்கற்பம், ஏகப்பட்ட ஆசாரம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாந்தோரணம் கட்டணும் எங்கள் பாட்டிக்கு. மாமனை எங்கேயாவது போய் பார்த்து ஒடிச்சுன்னு வரணும். அது மா இலையில் ஓட்ட இருக்கக்கூடாது, அதை மாந்தோரணம் கட்டணும். அதில் வேப்பிலை வேறு வச்சு கட்டணும். இருக்கிற மரத்தெல்லாம் மொட்டை அடித்தான் ஒரு நாள். இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வீட்டில் எங்கள் பாட்டி ஒரு சொம்பு வச்சுருக்கோம், அது பஞ்சலோகத்தால் ஆனது.
அது பேர் பஞ்சபாத்திரன்னே பேர். இந்த பஞ்சபாத்திர சொம்பில் தண்ணி ஊற்ற சொல்லும், வேப்பிலை ஒரு கொத்து அது உள்ளே வைக்க சொல்லும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது போய் பார்த்துட்டு வரும் பாட்டி. அந்த வேப்பிலை வாடி போச்சுன்னா என்னவோ தெரில, நம்ம வீட்டுக்கணும் இப்படியே சொல்லுதா எல்லாருமே. நம்ம வீட்டில் என்னவோ இருக்குது, தீர்ந்து போச்சு. அடுத்த வாரமே கையில் பூந்து கீழே காலில் விரல் அடிபட்டு ரத்தம் விழுவும். எனக்கு தெரியும் வேப்பிலை வாடிச்சில்ல வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விரல் அடிபட்டுன்னு தெரியும். இதெல்லாம் என்னங்க, இது தேவையா நமக்கு? சாமி நேராக சொல்லாதான். நிறைய சடங்குகள் நிறைய. அதனால் எல்லா சங்கற்பவர்களும் வருணம் மாசுரம் முதலை உலகாசாரே சங்கற்பவர்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம். நம்ம மனசில் ஒன்றே ஒன்று தான் பற்ற வேண்டும். எதிரிட்ட ஜீவர்கள் எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது போகிறோம், அது போகிறோம். இந்த மாட்டுக்கொட்டையில் உட்காந்துக்கிறேன், மேலே என்னோ ஏறிச்சு தட்டினா சின்ன புழு. அது அந்த சோத்து மேலே என்ன வேகமாக போகிறான் தெரியுங்களா அவன். அப்படியே அந்த மொபைலை அவர் எடுத்து அதை பெருசு பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அழகாக அது போகுது. ஏன் தட்டின ஒன்று நம்மளை எவனா அடிக்க வந்துட்டான்னு நினைக்குது. அது அடுத்த நிமிஷம் நசுக்கிடுவான்ற பயம் வந்து போச்சு. அது அவ்வளோ வேகமாக போகிறாரு அந்த சோத்து மேலே. அவர் எங்கேயாவது போயிட்டு போகிறாரு, எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பார்க்கும்போது அதை ஏமாம் பண்ணியிருப்பான், சொல்லுங்கள் பார்ப்போம். ஏமாம் பண்ணியிருப்பான். அதை அப்பயே பண்ண அவனை நாம் கடவுளாக நினைக்காம நாம் கடவுளை உண்டாக்கிட்டு பொழுது போனால் கடவுளை உண்டாக்குறது தான் வேலையே. நாம் கடவுளை உண்டாக்க முடியுமா? நல்லா யோசிங்க. அதனால் ஆசிரமம் முதலை உலகாசார சங்கற்பவர்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இதை நினைக்கிறது கூட அவனுடைய அருள் இருந்தால் தான் நினைக்க முடியுமா? இல்லைன்னா நம்ம இதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம். அருள் எதற்கு? சுத்த சன்மார்க்கின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. இதுதான் முன்னே சொன்ன இல்லைங்களா, மனித நேயம் போயிட்டு ஆன்மநேயன்ட்டார். எல்லா உடலுக்குள்ளும் இருக்கிற உயிர் தான், அந்த ஆன்மா தான் நான், என்னுடைய ஆன்மா தான் அதில் இருக்குது. அதனால் அவற்றை நான் துன்புறுத்துவதில்லை அப்படின்னு பார்த்து எதையும் இம்சை கொடுக்காம வார்த்தையால், எண்ணங்களால், சொல்லால், ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. இம்சையை உண்டாக்குற மாதிரி பேசவே கூடாது. நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, வார்த்தைகளை உபயோகிக்காத இருங்க. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒருத்தரை சேர்த்து வைக்கிறதும் வார்த்தை தான், ஒருத்தரை பிரித்து கொண்டு போகிறதும் வார்த்தை தான். வார்த்தையை மட்டும் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் ஆயிரம் உறவுகள் வரும். வார்த்தையை தப்பாக பேசிட்டிங்கன்னா எல்லா உறவுகளும் எட்ட போயிடும். கொஞ்சம் தேன் கொஞ்சம் வெல்லம் வைங்க, இருக்கிற எல்லா உயிரும் வந்து சாப்பிடும். கொஞ்சம் நெருப்பு கட்டியை வைங்க, அந்த ஜீவர்கள்லாம் பறந்து போகும். நாம் நெருப்பாக இருக்க போகிறோமா இல்லை வெள்ளைக்கட்டியாக இருக்க போகிறோமான்றது நாம் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். அதனால் நல்லதே எண்ணி, அதுதான் திருவள்ளுவன் சொன்னான், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல்லைன்ட்டார். அடுத்து சொன்னார், சென்ற மாதம் பூசத்துக்கு அதுதான் சொன்னோம், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை, தனக்குள்ளே இருக்கிறான் ஒருத்தாக, அவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையாவது சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் வெளியில் காட்ட முடியுமா? இப்படி தாங்க இருப்பார் சொல்ல முடியுமா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர் நமக்குள்ளே இருக்கார்? தனக்கு ஓமை இல்லாதான் தாள்னா இது இந்த கன்னத்துக்கு மேலே நெற்றி பகுதியை தான் தாள்னு சொல்லுவாங்க. இதுக்கு தாளுஸ்தானன்னே பேர். இதுக்கும் மேலே போனால் தாளுஸ்தானம். அந்த தாளுஸ்தானத்தில் ஸ்தானம்னா இருப்பிடம். அந்த தான் சொன்னார் வள்ளுவர், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. கஷ்டமே கிடையாது. அதுக்கு மேலே ஒருபடி சொன்னார் இவர், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றல் அறியுது. நீங்கள் நினைவை கொண்டு போய் புருவ மத்தியில் நினைச்சிக்கிட்ட உட்காண்டிருந்தீங்கன்னா சுவாசமாகப்பட்ட இந்த வாசின்ற காற்று இங்கே ஏறுது
எல்லா இடங்களும் போனால் கூட நடுவில் அந்த காற்று பிரவேசிக்கிறதே இல்லை. யார் ஒருவருக்கு அந்த காற்று நடுவில் ஓட ஆரம்பிக்குமோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழல்லையும் தன்னை இழக்கவே மாட்டாங்க. மனோதைரியம் வலுப்பெறும். அதை தான் சென்ற வாரம் பார்த்தோம். இதுக்கு அறிவிடம்னு பேர், பிராணன் உற்பத்தி ஸ்தானம்னு பேர். அதனால் நம்ம வீட்டில் உட்காரும் போதெல்லாம் பிள்ளைங்களையும் உட்கார சொல்லி இந்த நெற்றியில் கோடி சூரிய பிரகாசமாக ஒளி இருக்குதுன்னு கவனி. வேறு ஒன்றும் செய்வானா, இதை மூக்க மூடி அவள் மேலே இழுத்து கீழே இழுத்து இதெல்லாம் பண்ணுறத விட நினைப்பு அங்கே வச்சாலே காற்று அங்கே போயிடும். நினைப்பு அங்கே இருந்தாலே காற்று தானாக போயிடும். நினைவு இருந்தால் போகிறோம் அந்த இடத்துல காற்று அங்கே போயிடும். அதனால் ஒன்றும் இல்லை, நினைக்க ஆரம்பித்தா அந்த கடவுள் வழிபாடு முடிஞ்சுது. அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்குமானா நடக்கும்ட்டார். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏற்றுன்ட்டார். அதனால் அன்பு உள்ளங்களே, இதிலெல்லாம் இருந்து வெளியே வரணும். வருகின்ற சித்திரை 1 வள்ளல் பெருமான் உண்மை பத்திரிகை எழுதிய நாள், ரொம்ப போற்றுதலுக்குரிய நாள். ஆனால் அன்றைக்கி இந்த பத்திரிகையை எடுத்து வச்சுட்டு படிங்க. வள்ளல் பெருமான் சொல்வதை கேட்டு நடப்போம். எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கி பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக கருதி 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 வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற பொழுது பயம் போகும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாக இருக்கலாம். முயன்றால் வள்ளல் பெருமான் பெற்ற பேற்றினை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் நிரூபணம் செய்துள்ள அந்த நிலையை அடைய முடியும் என்று எழுதியிருக்கிறார். மீது எல்லாம் சாதாரணம். அதனால் கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.